friends எல்லாரும் எப்படி இருக்கீங்க? group 4ல தமிழ் எப்படிக்கா போடுறது, என்ன அந்த ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட்ல எப்படி நீங்க எப்படி 86 क्वेश्चन போட்டீங்க அப்படி மோஸ்ட்லி வந்த கமெண்ட் பாத்தீங்கன்னா அதுதான். சோ அது எப்படிங்கறத என்னோட நான் இந்த டைம் நம்ம group 4 எழுதணும் இல்லையா, அந்த क्वेश्चन பேப்பர் வச்சு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம group 4 2026க்கான ஸ்டடி பிளான் பிளஸ் பேட்ச் கொடுத்திருக்கோம். அதுக்கான வீடியோ எக்ஸ்பிளனேஷனோட லிங்க் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். சோ நீங்க பாத்துக்கோங்க. அந்த ஸ்டடி பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்க பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கலாம். அதே போல பாத்தீங்கன்னா சோ பேட்ச்ல ஜாயின் பண்ணனும்னு விரும்புறவங்க ஸ்கெட்யூல்ல கொடுத்திருக்க நம்பருக்கு ட்ரை பண்றீங்க, அது சர்வர் இஷ்யூ ஆயிடுது. அதாவது நிறைய பேர் நீங்க பேமெண்ட் பண்றதுனால சர்வர் இஷ்யூ ஆயிடுது. சோ உங்களால பேமெண்ட் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்துல அந்த ஸ்கெட்யூல்ல என்னோட நம்பர் கொடுத்திருப்பேன் இல்லையா, அதுக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. மாதிரி உங்களுக்கு பே பண்ண முடியல, சர்வர் இஷ்யூவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அதுக்கு நான் ஆல்டரேஷன் பண்ணி கொடுக்குறேன். ஓகேங்களா? பேட்ச்ல இது வரைக்கும் ஜாயின் பண்ணவங்களுக்கு நான் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பேட்ச்லயே கொடுப்பேன். சரிங்களா? நீங்க வெயிட் பண்ணுங்க. ஏன்னா சர்வர் இஷ்யூவா இருக்கிறதுனால இன்னும் நிறைய பேர் வந்து ஜாயின் ஆக முடியாம வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாமே சரி சர்வர் வந்து கரெக்ட் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சோ அவங்களுக்கு ஜாயின் ஆன உடனே உங்களுக்கு வந்து நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பேன் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறது. எக்ஸ்பிளனேஷன் வீடியோவே எங்களால பார்க்க முடியலக்கா அப்படிங்கிறவங்க நான் ஸ்கிரீன்ல என்னோட நம்பர் கொடுக்குறேங்க. அந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஸ்கெட்யூல் எக்ஸ்பிளனேஷன் அப்புறம் பேட்ச் பத்தின விஷயம் எல்லாமே உங்களுக்கு நான் வாட்ஸ்அப்லயே சொல்லிடலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம நடந்து முடிஞ்சிச்சு இல்லையா, அந்த குரூப் 4ல தமிழ்ல 80+ பாத்தீங்கன்னா நிறைய பேர் போட்டிருக்காங்க, போடாம இல்ல. 90 above தான் எனக்கு தெரிஞ்சு இல்ல, 80 to 89 வரைக்கும் 88 வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு போட்டிருக்காங்க. ஆனா இது வந்து படிச்சு போட்டாங்களா இல்ல லக்ல வந்துச்சா அப்படின்னா கண்டிப்பா வந்து படிச்சுதான் போட்டிருப்பாங்க. லக்ல வந்து ஒரு 3 கொஸ்டின் மிஞ்சி போனா 4 கொஸ்டின் வரும். ஆனா எனக்கு தெரிஞ்சு அந்த 4 கொஸ்டினுக்கு பதில் நம்ம வேற எங்கேயாச்சும் வந்து 4 கொஸ்டின் தெரிஞ்ச இதே வந்து விட்டுருப்போம். நானும் அப்படிதான் விட்டுருக்கோம். உங்களுக்கு நான் காட்டுறேன் எது எது வந்து தெரிஞ்ச ஈஸியான தமிழ் கொஸ்டின் விட்டேன், எது வந்து நான் கஷ்டமான கொஸ்டினை போட்டிருக்கேன் அப்படிங்கறத நான் உங்களுக்கு டீட்டெயிலாவே காட்டுறேன். ஸோ அதனால இது லக்ல வந்து 80க்கு மேல வந்ததுங்கிறது வாய்ப்பு இல்லை. 1 or 2 கொஸ்டின் வரலாம். 4 ஆப்ஷனுமே கரெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க இல்லையா ஃபைனல் கீழே, அந்த மாதிரி விஷயத்துல வேணா அது நடக்கலாம். பட் வந்து ரொம்ப வந்து அது ரேர் தான். அப்ப 80+க்கு மேல போட்டவங்க தான் ரொம்ப நல்லா படிச்சாங்களாக்கான கிடையாது. இப்போ 70+ எடுத்தவங்களுமே நல்லா படிச்சவங்க தான். சரிங்களா? ஆனா அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா தமிழை பார்த்த உடனே ஒரு ரவுண்ட் தமிழ வந்ததுக்கு அப்புறம் பயந்துட்டு ஜிஎஸ்க்கு போயிருவாங்க. ஐயோ தமிழுக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா ஜிஎஸ் நம்மளால பார்க்க முடியாது அப்படின்னு அந்த ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் பண்ற அந்த பயத்துல அங்க போயிருவாங்க இல்லையா. சோ அப்ப அவங்க ஜிஎஸ் நல்லா பண்ணிருப்பாங்க, ஜிஎஸ் ஓரளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் தமிழுக்கு வரும்போது தான் நம்ம தமிழை யோசிச்சு போட முடியாம அந்த 70 above அந்த மாதிரி இருப்பாங்க. அப்ப 70 above எடுத்தவங்களும் 80 above எடுத்தவங்களுமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணவங்க மட்டும்தான் அந்த அளவுக்கு எடுக்க முடியும். 80+ எடுத்தவங்களுக்கும் 70+ எடுத்தவங்களுக்கும் உள்ள டிஃபரெண்ட் இருந்தா அவங்க ஜிஎஸ்க்கு போய் ஜிஎஸ் பார்த்ததுனால இங்க அவங்களால பண்ண முடிஞ்சிருக்காது. சோ ஜிஎஸ்ல அதிக மார்க் எடுத்து இருப்பாங்க. இப்ப நான் தமிழ்லயே உட்காந்துருந்தேன், 1.5 மணி நேரமா தமிழ்ல உட்காந்துருந்தனால்தான் என்னால தமிழ்ல இவ்வளவு எடுக்க முடிஞ்சது. ஜிஎஸ்க்கும் நான் அதே மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தேன்னா ஜிஎஸ்லயுமே நிறைய கொஸ்டின் வந்து நான் போட்டிருக்க முடியும். இங்க ஸ்பெண்ட் பண்ண உடனே என்னால அங்க வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியல. தெரிஞ்ச கொஸ்டின் எனக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா என்னோட கொஸ்டின் பேப்பர்ல நம்ம புக்ல இருந்து கேட்ட கொஸ்டின் எல்லாம் லாஸ்டா வச்சுட்டாங்க. முன்னாடி இருந்ததெல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு தெரியாத கொஸ்டின், அதை யோசிச்சு அது என்ன தப்பா போட்டோமோ கரெக்டா போட்டோமோ தெரியாது. ஆனா தெரிஞ்ச கொஸ்டின் லாஸ்டா வர வர அதை படிக்கவே டைம் இல்லாம போயிடுச்சு. கடகடகடன்னு படிச்சு என்ன யோசிக்கவே டைம் இல்லாம அப்படியே போட்ட மாதிரி ஆயிடுச்சு. இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் சேர்ந்து வந்திருக்கும். பட் தெரிஞ்ச கொஸ்டின் ஜிஎஸ்ல நம்ம தப்பு பண்ணிட்டோம், நான் தப்பு பண்ணிட்டேன். சரிங்களா? கண்டிப்பா ஹார்ட் ஒர்க் பண்ணாம இது சாத்தியமே கிடையாது. எனக்கெல்லாம் பாத்தீங்கன்னா லக்குங்கிறது கொஞ்சம் கூட இல்லை, ஒரு பர்சன்டேஜ் கூட எனக்கு லக்கு கிடையாது. ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் வரும் அவ்வளவுதான் லக்ல வந்திருந்தா கூட. தெரிஞ்ச கொஸ்டின் எவ்வளவு கொஸ்டின் தப்பு பண்ணிருக்கேன் பாருங்க. ஓகே, இப்ப நான் வந்து கொஸ்டின் பேப்பர் காட்டுறேன், எப்படி வந்து ஆப்ஷன் எலிமினேஷன் பண்றேன். தெரியாத கொஸ்டினுக்கு நான் எப்படி ஆப்ஷன் எலிமினேஷன் பண்ணேன், எந்தெந்த கொஸ்டின் எனக்கு சுத்தமா தெரியல, எந்தெந்த கொஸ்டின் வந்து நான் படிச்ச புக்ஸை வச்சு நான் போட்டேன் அப்படிங்கறது உங்களுக்கு சொல்றேன். ஒரு சில கொஸ்டின் மட்டும் சொல்றேன், 100 கொஸ்டின் சொன்னா ரொம்ப லேட் ஆகும். முக்கியமான கொஸ்டின் மட்டும் சொல்றேன். அதை வச்சு நீங்க ஒரு அனாலிசிஸ்க்கு வருவீங்க. நம்ம பேட்ச்ல உள்ளவங்களுக்கும் நான் வந்து உங்களுக்கு செப்பரேட்டா சொல்லுவேன் எப்படி வந்து அணுகலாம், எதெல்லாம் படிக்கலாம், அதை எப்படி படிக்கணும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லுவேன். சரிங்களா? ஓகே, இப்ப பார்க்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம குரூப் 4 2025 என்னோட கொஷின் பேப்பர். சரிங்களா? ஸோ இதை ஏன் உங்களுக்கு நான் காட்டுறேன் அப்படின்னா இந்த எக்ஸாம் ஹாலில் அந்த ப்ரெஷரை எப்படி ஹேண்டில் பண்ணி நம்ம எழுதலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு வரும். நான் எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் அணுகி போடுங்க அடுத்த வர எக்ஸாமுக்கு அப்படிங்கிறது தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ எனக்கும் இதே தான். நான் அடுத்த எக்ஸாமுக்கு நான் இப்போ 1.5 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறதா 1 மணி நேரம் நான் ஸ்பெண்ட் பண்ணணும் அடுத்த குரூப் 4க்கு. ஸோ அதை தான் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ இந்த கொஷின் பாருங்க, தனிமரம் காடாதல் இல் இந்த பழமொழியை உணர்த்தும் பொருள் என்ன? சோ இது வந்து நிறைய பேருக்கு தெரியல. ஆனா இது நான் படிச்சுட்டு போயிருந்தேன். எப்படிக்கா இதை நீங்க படிச்சீங்க? இது புக்ல இல்ல அவுட் ஆஃப்ல இருந்தானே கேட்டாங்க நிறைய பேர் கேட்கலாம். பட் இது புக்ல இருந்தது. எங்க அப்படின்னா இந்த புக் பாருங்க, சிறப்பு தமிழ்
ஓல்டு சிறப்பு தமிழ் சரிங்களா, மேல்நிலை 1ஆம் ஆண்டு 11th ஓல்டு சிறப்பு தமிழ். அதில் வந்து இந்த மாதிரி ஊமை தொடர்கள் அதெல்லாம் 264 பேஜில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ நான் ஊமை தொடரலாம் அப்படி படிச்சுக்க மாட்டேன். அத்திப்பூத்தார் போல், இரவு காத்த கிளி போல் அப்படிலாம் படிக்கல. நான் இது ஒன்னொன்றுக்குமே கூகுளில் சர்ச் பண்ணி இந்த மாதிரி எழுதி வச்சுக்கிட்டேன். அத்திப்பூத்தார் போல் அப்படின்னா அரிதாக நடக்கும் நிகழ்வு தான் அத்திப்பூத்ததுன்னு சொல்லுவாங்க. இரவு காத்த கிளினா அது ஏமாற்றத்தை தான் அப்படி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாத்துக்குமே நான் எழுதி வச்சிருந்தேன் பாருங்க. அதே போல் இது வந்து பழமொழி. இந்த பழமொழியை எங்கே இருக்கும் அப்படின்னா பழமொழி 400ல் லாஸ்ட்டாக வரும். இப்போ நம்ம ஆச்சுனா வேண்டுவது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பழமொழி 400ஓட பாடல் ஒன்று, அதில் லாஸ்ட்டாக அந்த பழமொழி வரும் இல்லையா, அந்த மாதிரி 400 பழமொழியிலையுமே லாஸ்ட்டாக ஒவ்வொரு பழமொழி வரும். அந்த பழமொழி தான் இது. பழமொழி 400ல் உள்ள பாடலில் வர பழமொழி 1000 காக்கை கோர்கள், இருதலை கொல்லி எறும்பு, இறைத்தோறும் ஊரும் கிணறு. ஸோ இதை நான் என்ன பண்ணேன், இந்த லைனை போட்டு கூகுளில் சர்ச் பண்ணேன். கூகுளில் சர்ச் பண்ணி அந்த பாடலோட பொருள் கொடுத்துருப்பாங்க. இது வந்து பழமொழி 400ல் வர ஒரு பாடலோட கடைசி லைன். இந்த பாடலோட பொருள் வந்து கூகுளில் கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்படி நான் பார்க்கும்போது தான் ஒன்னொன்றுமே நான் பார்த்து படித்தேன். குஞ்சின் மேல் இட்ட விளக்கு அப்படின்னு ஒன்னொன்றுக்கும் நான் படிக்கும்போது தான் இந்த தனிமரம் காடாதல் இல் அப்படிங்கிறதுக்கும் பகையை நீக்குதல் அப்படிங்கிற மீனிங் இருந்தது. நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் கூகுளில் போட்டு பார்த்தீங்கன்னா தனிமரம் காடாதல் இல் அப்படிங்கிற பழமொழி 400 போட்டு பார்க்கும்போது இருக்கும். நான் ஏன் அதை இங்கே எழுதி வைக்கலன்னா அது கொஞ்சம் பெருசாக இருக்கும், அந்த பொருள் இங்கே எழுத இடம் பத்தலை. அதனால் நான் இதை ஒரு டைமுக்கு 2 டைம் அப்படியே படிக்கும்போது எனக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. எல்லாமே நாய்க்கானிர் கற்கானதவாறு அந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து மீனிங் இருக்கும். இது வந்து கடைசி வரி சரிங்களா, 4 லைன் இருக்கும் இல்லையா பழமொழி 400ல், அதில் அந்த லாஸ்ட்டாக இருக்கிற பழமொழிகள் தான் இந்த 16 பழமொழியுமே. ஸோ இந்த இதை நம்ம மீனிங் தெரிஞ்சுக்கிட்டாவே இதுலேருந்து கேட்கறதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி தான் நான் இதை படித்தேன். அதே போல் இங்கேயும் பாருங்க பொருள் சிறப்புடைய இலக்கிய பழமொழின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பழமொழிகளுக்கு நான் சிம்பிளாக இங்கே எழுதி வச்சுக்கிட்டேன். இதுக்குமே நான் கூகுளில் சர்ச் பண்ணி எழுதி வச்சது தான். எனக்கு யாருமே இது வந்து சொல்லலை. நான் ஒரு இன்ஸ்டியூட் போய் எதுவுமே படிக்கல. நாமளே இதை பார்த்து படிக்கும்போது கூகுளில் சர்ச் பண்ணி எழுதினது தான். ஓர்த்தது இசைக்கும் பறை அப்படின்னா மனதில் என்ன நினைக்கிறாரோ அது பறை ஒளியாக கேட்கும். அந்த மாதிரி ஒன்றுமே நான் எழுதி வச்சுக்கிட்டு ரிவிஷன் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ மரபு தொடர்களும் அதே போல் தான். மரபு தொடர்களுக்கு நான் சும்மா அகலக்கால் வைத்தல் அப்படின்னு மொத்தமாக படிக்கல. எனக்கு தெரியாத மரபு தொடர் வந்துச்சு. நான் இப்போ நீர் பூத்த நெருப்பாய் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ அதுக்கு வந்து எப்போது எது நடக்கும் என்று தெரியாது அப்படிங்கிற மாதிரி கூகுளில் சர்ச் பண்ணி நான் எழுதி வச்சுக்கிட்டது தான். ஸோ அதுக்கப்புறம் இந்த கடுக்காய் கொடுத்தல் அப்படிங்கிறது கூட நம்மளுக்கு இதில் வந்துச்சு, குரூப் 2லேயே குரூப் 4லேயே வந்துச்சு. ஸோ அதுக்கு வந்து கடுக்காய் கொடுத்தல்ங்கிறது ஏமாற்றுதல் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே எழுதி வச்சிருந்தேன். ஸோ அதனால இதுவுமே நான் கரெக்டாக போட்டேன். மற்றது எல்லாமே எனக்கு ஓரளவு தெரியும். இப்போ பொடி வைத்து பேசுதல், தாளம் போடுதல் அப்படிங்கிறதுல நமக்கு என்னென்னு தெரியும். பட் இந்த மாதிரி கடுக்காய் கொடுத்தல்னா என்னங்கிறது தெரியல. பாருங்க, கச்சை கட்டி கொண்டு, இதுக்கு எனக்கு மீனிங் தெரியும். அதனால நான் அதை எழுதி வைக்கல. ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள் நம்ம எழுதி வச்சு படிக்கணும். நான் அப்படி படித்தேன். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு என்னால் ஆன்சர் பண்ண முடிஞ்சுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது வந்து தப்பு தான். எறும்பூர கல்லும் தேயின் போட்டிருப்பான். ஸோ இது வந்து எனக்கு தெரியல. தெரியாததான் எனக்கு தப்பாக தான் அமைஞ்சிருக்கு. சொன்னேன் இல்லையா, தெரிஞ்ச கொஷினே நம்ம நிறைய தப்பு பண்ணியிருப்போம். இதுதான் அதுக்கு. நம்ம தாராபாரதி, முடியரசன், கவிமணி, ரசிகமணி இது ஏதாச்சும் தெரியாத கொஷினா, ஆனால் அந்த அவசரத்தில் நான் அதையுமே தப்பு பண்ணியிருக்கேன் பாருங்க. அப்போ இது மாதிரி நிறைய இருக்குது. நான் தெரியாத கொஷின் நிறைய தப்பு பண்ணியிருப்பேன். சரி, தெரிஞ்ச கொஷின் நிறைய தப்பு பண்ணியிருப்பேன். ஸோ இந்த வேலை பிசுகு பார்த்தீங்களா, இதெல்லாம் நான் எங்கேயுமே நான் படித்தது கிடையாதுங்க. நானும் படிக்கல, நீங்களும் எனக்கு தெரிஞ்சு படிச்சிருக்க மாட்டீங்க. அப்புறம் எப்படிக்கா இதுக்கு வந்து தீய காலம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கரெக்டாக போட்டிங்க அப்படின்னா, பிசகு அப்படிங்கிறதுக்கு வேலைங்கிறது எனக்கு தெரியல. பட் பிசகு அப்படிங்கிறதுக்கு எனக்கு மீனிங் தெரிஞ்சது. இப்போ ஒரு செயல் பெசகிருச்சு, பெசகு மீன்ஸ் தப்பாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நான் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேன். பேச்சு வழக்கில் பேசின மாதிரி பெசகா பண்ணிடாத, பெசகிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சின்ன வயசுல நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ பெசகுனா தப்புன்னு அர்த்தம். அப்போ இங்கே தப்புங்கிற மீனிங்ல எதுவுமே வருது. நல்ல காலம், கடந்த காலம், வருங்காலம். தீயங்கிறதா தப்புங்கிற மீனிங்ல வருதுன்னு சொல்லிட்டு நான் அது போட்டேன். ஸோ அப்படிதான் நான் புரிஞ்சு போட்டேன். அதே போலதான் கீழே ஆப்போசிட்ட குரங்கதனை போல. ஸோ இது எல்லாருமே தெரியும். ஆப்போசிட் குரங்கு என்ன பண்ணும், இன்பமா இருக்குமா, ஏக்கமா இருக்குமா, வேதனை தானே, அந்த ஆப்பை எடுக்க முடியாம அதை அசிச்சுட்டே இருக்கு அப்படின்னு நானா யோசிச்சு போட்டது தான். சரிங்களா. ஸோ இந்த மாதிரி தான். அதே போல இது எனக்கு வந்து ப்ரப்போசல் அப்படிங்கிறது பழைய சிறப்பு தமிழ் புக்கில், சிறப்பு தமிழ்லையோ இல்லை ஓல்டு 11th 12thலையோ நான் வந்து படித்தேன். ப்ரப்போசல் ஓல்டு 11th 12 நினைக்கிறேன். அதில் இருந்தது. இதெல்லாம் புக் கொஷின் தான். கருத்துரு அப்படின்னு வந்துச்சு. ஸோ அதை வச்சு தான் அதை போட்டேன். அப்புறம் இரிகேஷன் டெக்னாலஜி. நம்ம மேக்ஸிமம் வந்து எனக்கு கலைச்சொற்கள்லாம் ஈஸியாக தான் இருந்தது. ஸோ கலைச்சொற்கள்லாம் வந்து பயப்படுறீங்க. ஆனால் இந்த பொறுத்துக அந்த மாதிரிலாம் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒன்று நமக்கு தெரிஞ்சாவே ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. இப்போ குரூப் 2க்குமே அப்படி தான் இருந்தது, குரூப் 4க்குமே அப்படி தான் இருந்தது. ப்ரீ சென்சார்ஷிப் அப்படின்னா இப்போ சென்சார்னாவே தணிக்கைன்னு நமக்கு தெரியும். ப்ரீ
த்ரீனா முன்னுங்கிறது அதை வச்சு போட்டாவே இந்த ரெண்டுங்கிறது வந்துடும் இல்லையா. ஸோ ரெண்டுங்கிறது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஒன்று தான் இருக்குது. ஸோ அதை வச்சு தான் எல்லாமே போட்டேன். அந்த ப்ரீ சென்சார்ஷிப் மட்டும் தான் எனக்கு தெரியும். பொசஷன் இதுனா அது உடைமை தெரியும் நம்மளுக்கு, பொசசிவாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த உடைமை. ப்ரிஸ்கிரிப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, நீட் அனுபவம், இதெல்லாம் நமக்கு தெரியாது. ப்ரீமியம் முனிமம் இதுவும் நமக்கு தெரியாது. இந்த 2 ஆப்ஷனை வச்சு நம்ம வந்து இது போட்டலாம். நான் அப்படி தான் போட்டேன். இந்த கொஸ்டின் பாருங்க, எனக்கு எவ்வகை வினை என்பதை கண்டறிய. இதுக்கெல்லாம் நான் கிட்டத்தட்ட 10 நிமிஷம் உட்கார்ந்து நினைக்கிறேன். 2ஆம் வேற்றுமையில் இருப்பது முதல் வேற்றுமையாகவும், முதல் வேற்றுமையில் இருப்பது 3ஆம் வேற்றுமையாகவும் மாறும் வினை எப்போது நிகழும் கொடுத்துருந்தாங்க. என்னென்னலாம் நான் அதாவது ஒரு இலக்கணம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸை வச்சு தான் நான் போட்டு பார்ப்பேன். பாருங்க, கண்ணன் மாலை சூடினான் என்னமோ போட்டிருக்கேன், மாலை கண்ணனால் சூடப்பட்டது அப்படின்னு நானா வந்து நிறைய பாருங்க, திரு மாலையை கட்டினால் மாலை திருவால் கட்டப்பட்டது அப்படின்னு நிறைய நான் போட்டு பார்த்து எது வரும், செய்வினை செயற்பாட்டு வினையாக எப்போ மாறும் அந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இதுக்கு ஆன்சர் போட்டோம். ஸோ இந்த மாதிரி நம்ம இலக்கணம் அப்படிங்கிறப்ப நம்ம மொத்தமாக போடவே முடியாது. புரிஞ்சு அதை நம்ம ஒரு எக்ஸாம்பிளை வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணி அப்புறம் தான் நம்ம அதை வந்து போட முடியும். இந்த பொறுத்துக்கு பாருங்களேன், இந்த பொறுத்துக்கு வந்து எனக்கு தெரியாது. இதில் ஒன்று மட்டும் தெரியும், இந்த மாணிங்கிறது மாமன் அப்படிங்கிறது நான் படித்தேங்க. எங்கே படித்தேன் அப்படின்னா 2003 புக்கு படிக்கும்போது அதில் ஒரு இதில் சொல்லும் பொருளும் வரும். அந்த சொல்லும் பொருள் 2003 தமிழ் புக்கு நான் படித்தேன், எல்லாமே படித்தேன், 6 to 12 வரைக்கும் படித்தேன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ ஒரே ஒரு இடத்துல மாணிங்கிறது மாமன் அப்படிங்கிறது நான் படித்தேன். அந்த ஒரு பாயிண்ட்டை வச்சு தான் இந்த கொஷின் வந்து நான் கரெக்டாக ஆன்சர் பண்ணேன்னா, மாணி மாமன்கிறது ஆப்ஷன் 4, 2வது ஆப்ஷன் 4 வந்து இங்கே தான் இருக்குது, மற்ற எதுலையுமே இல்லை. ஸோ அதை வச்சு தான் இது போட்டேன். அதனால தான் நம்ம நிறைய விஷயங்கள் படிக்கும்போது அது வந்து நம்ம இந்த இடத்துல எங்கேயாச்சும் ஒரு இடத்துல நம்மளுக்கு யூஸ் ஆகும்னு சொன்னதே நான் இதை வச்சு தான். அப்புறம் இந்த கொஸ்டின்ல கூட கரெக்ட் தான். மறுப்புனா என்ன யானித்தனம், இதெல்லாம் ஈஸி தானே, உங்களுக்கே தெரியும். அடுத்து இந்த மரபு தொடர் பாருங்க, இதெல்லாம் இது புக்கில் இல்லை, நான் 2003 புக் வரைக்கும் படித்ததில் இது எதுவுமே கிடையாது. இது எப்படி போட்டோன்னா அடரடி படரடி அப்படின்னா பெருங்குழப்பம். பெருங்குழப்பத்தில் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், அடரா புடுறான்னு சொல்லிட்டு எதையோ ஒன்று யோசிப்போம், எதையோ ஒன்று பண்ணுவோம். அதை வச்சு நான் போட்டேன். அடுத்து அகட விகடம். அகட விகடம்னா தந்திரம், அதாவது இந்த விகட கவின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க வந்து ரொம்ப நாலேஜபிள் பர்சனை தான் விகட கவின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ நாலேஜபிள் பர்சன் எப்படி இருப்பாங்க, தந்திரமாக யோசிப்பாங்க இல்லையா. ஸோ அப்போ அந்த விகடம் அப்படிங்கிற மீனிங் வச்சு நான் தந்திரத்தை நான் வந்து கிளிக் பண்ணேன். அடுத்து ஈரொட்டு. ஈரொட்டு அப்படின்னா உறுதியின்மை, இந்த பக்கமும் இல்லாமல் இந்த பக்கமும் இல்லாமல் இருக்கிறது தான் ஈரொட்டு அப்படின்னு சொல்லி போட்டேன்னா. கை கூடுதல். கை கூடுதல்னா சித்தி அடையிறது. இப்போ ஒரு வேலை நமக்கு கை கூடிடுச்சு, சித்தி அடைஞ்சிருச்சு, சித்தினா நல்லது நடக்கிறது அந்த மாதிரி வரும் இல்லையா. அதெல்லாம் நம்ம நிறைய படத்தில் பார்ப்போம். அப்புறம் அந்த சாமி படங்கள்லாம் சொல்லுவாங்க, நீங்கள் உங்கள் வேலை வந்து சித்தி அடைஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்துருக்கேன், சின்ன வயசில் படிச்சிருக்கேன். ஸோ அதை வச்சு இதெல்லாம் போட்டது தான். ஸோ இந்த எக்ஸாமில் நம்ம வந்து படித்து போட்டதை விட புரிஞ்சு நம்ம வாழ்க்கையில் எங்கெங்கேயோ நம்ம கேட்ட விஷயங்களை வச்சு போட்டது தான் அதிகமாக இருக்குது. சரிங்களா. இனிமேலும் இப்போ குரூப் 2லேயும் அப்படி தான் வந்தது. ஸோ இனிமேலும் நம்ம வந்து இப்படி தான் போடணும். அதனால தான் சொல்கிறாங்க எல்லாருமே இப்போ இருக்கிற சிலபஸ் வந்து நம்ம புரிஞ்சு போடணும். ஸோ இந்த விஷயங்கள் நம்ம எங்கேயுமே படிக்கலை. மேபி இப்போ நம்ம அந்த அவுட் சோர்ஸ் 16 புக் இருக்கு இல்லையா. ஸோ அதில் வந்து இந்த விஷயங்கள் இருக்கலாம். அந்த விஷயங்கள் இருந்தாலும் நீங்கள் படித்தாலும் அந்த இடத்துல உங்களுக்கு ஞாபகம் வராத போது நம்ம இந்த மாதிரி தான் யோசிக்கணும். சரிங்களா. அதனால தான் உங்களுக்கு நான் இதெல்லாம் காட்டினேன். நானும் நிறைய விஷயங்கள் தப்பு பண்ணியிருக்கேன். அதனால லக்குங்கிறது இங்கே வந்து அவ்வளோக்கா யாருக்குமே வேலை செய்யாதுங்க. 1 or 2 கொஸ்டின் வேலை செய்யலாம். ஸோ மற்றபடி நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும், புரிஞ்சு பண்ணணும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் எப்படி நம்ம இனிமேல் எக்ஸாம் அணுகலாம் அப்படிங்கிறது. ஸோ அந்த ஐடியா கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு நான் இதை வந்து சொன்னேன். சரிங்களா. இப்போ இந்த விஷயங்கள்லாம் எப்படி படிக்கணும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு பேட்ச்ல டீடைலா சொல்றேன். சரிங்களா. 2003 புக்ல எப்படி படிக்கணும் எல்லாமே உங்களுக்கு சொல்றேன். ஸோ என்னென்ன புக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பேட்ச்ல இருக்கவங்களுக்கு கேட்டிருந்தீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, சர்வர் இஷ்யூவா இருக்கிறதுனால மற்றவங்க இன்னும் ஜாயின் பண்ணல. அவங்க எல்லாருமே ஜாயின் பண்ண உடனே உங்களுக்கு நான் எல்லா டீட்டெயிலுமே சொல்லிடுறேன். ஓகேங்களா. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பேட்ச் டீடைல் தெரியணும்னா எனக்கு ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகேங்களா.